ஓம் शुक्लां भरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः, गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तुते। நமஸ்காரம். சோ இன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமம் நம்ம எல்லாருமே நிறைய பேர் இப்ப அதுவும் நம்ம 48 நாள் இந்த ஆடி மாசம் முழுக்க நம்ம பார்த்தாலே எழுந்து சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவு நல்லா ஃப்ளூவெண்டா எல்லாரும் படிக்கிறோம். ஆனா அந்த நாமாக்குள்ள ஒழிஞ்சுட்டு இருக்கிற அர்த்தம், ஒவ்வொரு நாமாக்கும் அவ்வளவு அழகான அர்த்தத்தை கொடுத்திருக்கா. அத சிம்பிள் வேர்ட்ஸ்ல ரொம்ப அப்படி காம்ப்ளிகேட்டடா அந்த சூக்ஷ்மமான பொருள் அந்த அளவெல்லாம் இல்லாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மீனிங்க நான் சொல்றேன். அதுலயே நம்மளுக்கு அந்த அம்பாளோட நம்ம அப்படியே ஐக்கியமாறத நம்ம உணர்வோம். சோ இந்த லலிதா சஹஸ்ரநாமம் அப்படிங்கறது லலிதா மகா திரிபுர சுந்தரி அவளை பற்றி எழுதிய 1000 நாமாக்கள். சோ அவ ஆக்சுவலா அந்த பரதேவதை பரம்பொருள் சிவசக்தி ஐக்கியமா இருக்கா, சிவனோட ஒன்றிணைந்து இருக்க, பிரிக்க முடியாத ஆதி பரம்பொருளா இருக்கிறவதான் அந்த லலிதா திரிபுர சுந்தரி. சிவசக்தி ஐக்கியம் ஆகும். சோ அதுக்கு மேல நம்ம ஒரு தெய்வம்னு சொல்லறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற. சோ இந்த சஹஸ்ரநாமம்ங்கிறது அந்த அம்பாளுடைய 1000 நாமங்களை பற்றி சொல்லறது. இது யார் எழுதினது அப்படின்னு பார்த்தோம்னா வாக்தேவதைகள், அதாவது அம்பாள் டைரக்டா வாக்தேவதைகள் கிட்ட சொல்லினா. வாக்தேவதைகள் யாருன்னா 8வது ஆவரணத்துல ஸ்ரீசக்கரத்துல இருக்கக்கூடியவா. நம்ம இதுல கட்கமாலால படிச்சிருப்போம். வசினி, காமேஸ்வரி, மோதினி, விமலே, அருணே, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி, இவ 8 பேர் தான் வாக்தேவதைகள். சோ லலிதா பரமேஸ்வரி என்ன பண்ணினானா, பக்தர்கள் நம்ம இந்த கலியுகத்துல பக்தர்களுக்கு நன்மை தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல அந்த வாக்தேவதைகளை கூட்டு என் கட்டளைப்படி என் தத்துவத்தை இந்த சஹஸ்ரநாமத்தை நீங்க எழுதுங்கோ. சோ அத என் பக்தர்கள் எல்லாரும் துதிப்பதால் அவளுக்கு எனக்கு அதுல பரம சந்தோஷம் கிடைக்கும், அவளுக்கு அருள் கிடைக்கும். சோ இந்த கலியுகத்துல பக்தர்கள் தன் பக்தர்களை காப்பாற்றுவதற்கு அருள் புரிவதற்கு இயற்றப்பட்டது. தானே சொல்லி அந்த வாக்தேவதைகள் கிட்ட சொல்லி அந்த வாக்தேவதைகள் இயற்றிய இந்த 100 நாமங்கள் தான் லலிதா சஹஸ்ரநாமம். அதுக்கப்புறம் அது அம்பாள் ஹயக்ரீவர்கிட்ட டைரக்டா ஹயக்ரீவர் கிட்ட அம்பாளே சொல்லி அப்புறம் ஹயக்ரீவர் அகஸ்தியர்கிட்ட இத சொல்ற மாதிரி வருதுதான் அந்த லலிதா சஹஸ்ரநாமம். அது 3 பாகமா இருக்கு. பூர்வ பாகம்லதான் ஹயக்ரீவர் அகஸ்தியர் கிட்ட இந்த மாதிரி அந்த பூர்வ பீடிகை முதல்ல சொல்லறதுக்கு ஹெசிடேட் பண்ணாராம். அப்புறம் நான் இது திருப்பியும் வற்புறுத்தலின் பெயரால் இது ரொம்ப பரம ரகசியமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த சஹஸ்ரநாமத்துல பார்த்தீங்கன்னா மந்திரம், யந்திரம், தந்திரம் இந்த 3மே அடங்கி இருக்கு அப்படிங்கிற ரொம்ப எளிமையா அந்த அம்பாளை துதிக்கிற ஒரு அழகிய ஸ்லோகமா இது இருக்கு. அதே சமயத்துல அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஸ்லோகம். அந்த அம்பிகை அப்படி மனம் குளிர்ந்து அருள் பாலிக்க கூடிய அந்த மாதிரி அவளுக்கு இந்த சஹஸ்ரநாமம் சொன்னா அவ்வளோ சந்தோஷமா ஆகுமா. அப்படி ஒரு அருள் பாலிக்க கூடிய ஒரு ஸ்லோகமா இது இருக்கு அப்படின்னு சொல்ற. சோ அப்ப அம்பாளே சொன்னால, என் பக்தர்கள் இந்த சஹஸ்ரநாமத்தை சொல்லி என்னை துதிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அப்படின்னு சொல்லிட்டு
எல்லார்கிட்டையும் அந்த அம்பாள் சொல்றா, இந்த ஸ்தோத்திரத்தை வாக்தேவிகள் எனக்காக செஞ்சிருக்கா. இதை எப்போ எல்லாரும் நீங்க எல்லாரும் படிங்கோ, என் பக்தர்களிடம் பரவும்படி செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ எப்பொழுதும் இதை பாராயணம் செய்வோருக்கு என்னுடைய அருள் அண்ட் ஆசிகள் எப்பொழுதும் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ இந்த சஹஸ்ரநாமம்ல என்ன ஸ்பெஷாலிட்டி, அப்படி என்ன இதுல ரொம்ப ஒஸ்தி, மத்த இதோட இது எப்படி வேறுபட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 1000 நாமங்கள் கொண்ட இந்த சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமம் கூட ரிப்பீட் ஆகாதாம். புனருக்தி அப்படிங்கறதே கிடையாது. அதாவது ஒரே பதத்தை திரும்ப திரும்ப சொல்றதுங்கிறது இதுல கிடையவே கிடையாது. அதே மாதிரி சில இதெல்லாம் நம்ம அந்த சந்தஸ்ல வரத்துக்காக சில எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்ப்பா. அந்த மாதிரி எல்லாம் நடுவுல சில இது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சிலபல்ஸ் எல்லாம் சேர்ப்பா. அந்த மாதிரி எல்லாம் இதுல எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்றா. அப்படியே கிளீனா இது பண்ணினது. சோ இந்த உத்தர பாகத்துல ஹயக்ரீவரே சொல்ற இதோடைய பலன்கள் எல்லாம் கேட்டோம்னா, 1 2 சொல்றதுக்கு இந்த சஹஸ்ரநாமத்தோட பலன் இது சகல நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமா இருக்கு. செல்வத்தை அள்ளி தரக்கூடியது. இந்த ஸ்லோகத்தை சொன்னா அகால மரணம் எப்பொழுதுமே ஏற்படாது, நீண்ட ஆயுளை கொடுக்கும். பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வத்தை தரும். அது மாதிரி இந்த புண்ணிய நதிகள் கங்கை யமுனையில நீராடின அந்த புண்ணியம் இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே கிடைக்குமா. அது மாதிரி காசியில கோடி லிங்கம் நம்ம பிரதிஷ்டை பண்ணினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்றதுனால கிடைக்கும் அப்படிங்கிற. அது மாதிரி கிரகண காலத்துல கங்கை நதிக்கரையில அஸ்வமேத யாகம் செய்த அந்த ஒரு பலன், அது எவ்வளவு பெரிய புண்ணியமோ அந்த புண்ணியம் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை நம்ம ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு இதுடைய பலன்களை பத்தி சொல்றார். அவரே அந்த உத்தரபாகத்துல சொல்றார் டீட்டெயில்டா, இந்த மாதிரி எல்லாம் பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் நம்ம கேட்கும் போது ஆகா இப்பேற்பட்ட ஒரு ஸ்லோகமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்மளுடைய சகல பாவங்களையும் நீக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமா இருக்கு. வெள்ளிக்கிழமைகள்ல சொன்னா ரொம்பவே விசேஷம் இது அப்படின்னு சொல்றேன். அதோட எல்லாத்தோடையும் முக்கியம் நம்ம பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஹயக்ரீவரே சொல்றார். சோ நம்ம எல்லாருமே ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால்தான் இந்த சஹஸ்ரநாமத்தை நம்ம கத்துன்னு இருக்கோம். அதோடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுண்டு நம்ம ஓரளவுக்கு நம்ம அடுத்தது நம்ம சொல்லும் பொழுது ஓஹோ இதெல்லாம் தான் இருக்கு அப்படின்னு நம்மளால ஒரு கூடவே நம்மளும் அதை டிராவல் பண்ண முடியும். இப்போ எனக்கு ஓரளவுக்கு அந்த முதல் 200 300 நாமாக்களுக்கு நான் இப்ப மீனிங் படிச்சதுனால ஒவ்வொரு வாட்டியும் நான் இந்த சஹஸ்ரநாமம் சொல்லும் போது அந்த கூடவே அந்த மீனிங்கும் நம்ம இது பண்ணிட்டே வரோமா. சோ அது ஒரு டிஃப்ரெண்ட் விதமான, நம்ம வெறும் ஸ்லோகம் சொல்லும் போது தப்பு இல்லாம சொல்லணுங்கிறது மட்டும்தான் நம்ம இதுவா இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நம்ம எதற்கையே நம்ம அம்பாள் ஒரு மனைய போட்டுண்டு எதற்கு அவ உட்காந்து நீ சொல்றத வேடிக்கை பாக்குற மாதிரியும் நம்ம சொல்ல சொல்ல அவ கேட்டு ஆனந்தப்படுற அந்த ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ தியான ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். தியான ஸ்லோகம் மொத்தம் இதுல 4 ஸ்லோகம் இருக்கு நம்மளுக்கு. தியானம்ங்கிறது முன்னாடியே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். தியான ஸ்லோகம்ங்கிறது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, முதல்ல அந்த அம்பாளை நம்ம மனசுக்குள்ள உருவகப்படுத்தி உள்வாங்கிண்டு அவளை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு அதுக்கப்புறம் அவளை நம்ம பாராயணம் பண்ணும்போது அது இன்னும் நம்மளுக்கு அந்த இது போய் சேரும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலதான் எப்பவுமே எந்த ஸ்லோகம் சொன்னாலும் முதல்ல ஒரு தியான ஸ்லோகம் சொல்றோம். சோ அந்த அம்பாள் எப்படி இருப்பா, எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா, அத அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னு நினைச்சுக்கோங்க. நம்ம மனக்கண்ணுல அவளை அதை பதிச்சுண்டு அதுக்கப்புறம் அவளுக்கு நம்ம ஸ்லோகம் சொல்ற மாதிரி இருக்கும். சோ இந்த 4 ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகம்
சிந்தூராருண விக்கிரகாம் திருணயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத்தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் மாபீன வக்ஷோருகாம் பாணிभ्यामलिपूर्ण रत्न चषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थ रक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम्. இது முதல் தியான ஸ்லோகம். இந்த தியான ஸ்லோகத்தை எழுதினது சாட்சாத் அந்த வாக்தேவதைகள் தான். சோ அந்த அம்பாள் சொல்றா இல்லையா, என்னை துதித்து இந்த மாதிரி ஒரு என் சிறப்புகளையும் இதையும் பத்தி எழுது, 1000 நாமாங்கள் எழுதுன்னு சொல்றா இல்லையா, அந்த வாக்தேவதைகள் எழுதின தியான ஸ்லோகம் தான் இது. சோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்தூராருண விக்கிரகம், சிந்தூரம் மாதிரி சிவந்த உடலை கொண்டவள், சிவந்த சரீரத்தை உடையவள். திருநயனாம், 3 கண்களை உடையவள். சந்திரன், சூரியன், அக்னி, அது 3 தான் அம்பாளுடைய 3 கண்ணு. திருநயனாம் மாணிக்ய மௌலேஸ்புர தாராநாயக சேகராம். சோ தலையில என்ன போட்டுருக்கா, மாணிக்கங்கள் பதித்த கிரீடத்தை தலையில் சூடி இருக்கா. அந்த கிரீடத்துல சந்திரகலை பிரகாசிக்கிறது அப்படிங்கிற அத பண்ணிட்டு ஸ்மிதமுகீம், ஸ்மிதன்னா என்ன, ஸ்மைல். சோ எப்பவும் அந்த சிரித்த முகத்தோடு காணப்படுகிறாள். ஆபீன வக்ஷோருகாம், பருத்த ஸ்தனங்களை உடையவள் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் பாணிभ्याम அலிபூர்ண ரத்ன சஷகம் அப்படிங்கிற. பாணி, பாணினா கையின்னு அர்த்தம். சோ கையில என்ன வச்சுருக்கா, ரத்தின கலசம் வச்சுருக்கா. அந்த தாமரை கைகள்ல ரத்தின கலசம் வச்சுருக்கா. ரக்தோத்பலம் பிப்ரதீம், செங்குவளை பூவை கையில் ஏந்தியவளாக இருக்கா. ரக்தோத்பலம் அப்படின்னா அது ரெட் கலர்ல செங்குவளை பூ அப்படின்பா. சோ அதை கையில் ஏந்தியவளாக இருக்கா. சௌமியாம், சௌமியானா என்னன்னா எப்பவுமே பிரசன்னமா இருக்கிற முகத்தை உடையவள். பிரசன்ன முகம், சிரிச்ச முகமா இருப்பாள். அவள் பாக்கிறதுக்கே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். ரத்ன கடஸ்த ரக்த சரணாம் அப்படின்னா, ரத்ன கட்டம், கட்டம்னா என்ன, பானை. சோ ரத்தினங்கள் பதித்த அந்த குடம், அது மேல தன்னுடைய பாதத்தை வைத்து கொண்டு உட்கார்ந்துருக்கா அம்பாள். தியாயே பராம் அம்பிகாம், அந்த பரதேவதையை, அந்த பரம்பொருளை நாம் தியானிப்போம் அப்படிங்கிற. சோ முதல்ல எடுத்த உடனே அவளுடைய சிவந்த சரீரம், அப்படி அந்த அம்பாள் பார்க்கவே, எப்பவுமே அம்பாளுக்கு பிடித்த கலர் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு தான். ஏன்னா அவளுடைய ஆபரணங்கள் ஆகட்டும், பூஷணங்கள், மாலைகள் எல்லாமே, அவளுடைய ஆடைகள், அவளே சிவந்த உடலோட இருக்கிறவோ. சோ சிவந்த சரீரம், 3 கண்களோட இருக்கா. சோ மாணிக்க கல்ல பதிச்சு கிரீடம் போட்டுருக்கா. அதுல ஒரு சந்திரகலை அழகா இருக்கு. அந்த முகம் அப்படி பிரசன்ன வதனமா இருக்கு. அதுல ஒரு சின்ன மந்தஸ்மிதம், ஒரு புன்னகை. அதுக்கப்புறம் கையில ரத்ன இது வச்சுருக்கா, அலிபூர்ண ரத்ன சஷகம். கையில ஒரு ரத்தனம் பதித்த கிண்ணம், அதில் மது வைத்துருக்கா. அப்புறம் இன்னொரு கையில செங்குவளை பூ, அதை வச்சுருக்கா. அதுக்கப்புறம் காலை ரத்தனம் பதித்த அந்த கடத்து மேல தன் காலை வச்சுருக்க கூடிய அந்த பரம்பொருளை என் மனதில் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா ஜம்முன்னு. முதல்ல அத மனசுல நம்ம உள்வாங்கிக்கணும். அடுத்த ஸ்லோகம். அருணாம் கருணாதரங்கிதாட்சீம் திருத பாஷாங்குஷ புஷ்பபான சாபாம் அனிமாதிவிராவிருதாம் மயூகைஹி அஹமித்யேவ விபாவயே பவானி. இந்த ஸ்லோகம் எழுதினது தத்தாத்ரேயர். இந்த தியான ஸ்லோகத்தை எழுதியவர் தத்தாத்ரேயர். சோ இதுல என்ன சொல்றா அப்படின்னா, அருணாம்
எங்க இருந்தாலும் அவளை டிஸ்கிரைப் பண்றதுன்னா முதல்ல அந்த சிவப்பு கலரோட தான். அருண அப்படிங்கிற அந்த கலரே வந்து சிவப்புன்னு அர்த்தம். அருணோதயம் அப்படிங்கிற அந்த காத்தால இருக்கிற அந்த சிவந்த வானத்தை தான் அருணோதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அருணாம் அப்படிங்கிறது வந்து உதய சூரியன் மாறி சிவந்து காணப்படுகிறவள். கருணா தரங்கி தாட்சி, அவ கண்ணுல வந்து அந்த அலை பாயிர கண்கள்ல எப்பவுமே கருணை நிறைந்து இருக்குமா. கருணா கட்டாட்சி அவோ. திருத பாஷாங்குஷ புஷ்பபான சாபாம். சோ அவ கையில என்னென்ன வச்சுட்டு இருக்கா அது நம்மளுக்கு தெரியும். பாசம், அங்குசம், கரும்புவில், புஷ்பபானம், இதை எல்லாத்தையும் ஏந்திய கைகளை உடையவளா இருக்கா அப்படிங்கிற. அணிமாதிபிராவிருதா மயூகைஹி. சோ அதுல வந்து அணிமாதிபிராவிருதா, அணிமா அப்படிங்கறது வந்து அஷ்டமா சித்திகள் இருக்கு. அதாவது அணிமா, மகிமா, லகிமா, கரிமா, அந்த மாதிரி பல சக்திகள் இருக்கு. சோ அந்த அணிமா முதலிய அத்தனை சக்திகளும் சூழ இருக்கும் பரம்பொருளாக இருக்கா அப்படிங்கிற. அகமித்யேவ விபாவையே பவானி. அப்பேற்பட்ட அந்த பவானியை நான் என் மனதில் பாவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள் கையில வச்சுருக்கிற அந்த பாசம், அங்குசம் பத்தி எல்லாம் சொல்றா. அவளுடைய கண்கள் கருணா கடாட்சியா இருக்கான்னு சொல்றா. அகெயின் தேகம், சிவப்பு தேகம் சொல்றா. அப்புறம் அவளை சுற்றி அந்த சக்திகள், அனிமா முதலிய அஷ்டமா சக்திகளும் அவளை சுற்றி இருக்கு அப்படிங்கிற. அவளே ஒரு பராசக்தி. அவளை சுற்றி அவளுடைய ரூபமான மற்ற சக்திகள் எல்லாம் அவளை சூழ்ந்து இருக்கு அப்படிங்கிற. சோ இது இரண்டாவது தியான ஸ்லோகம். மூணாவது, த்யாயேத் பத்மாசனஸ்தாம் விகசித வதனாம் பத்மபத்ராயதாக்ஷீம் ஹேமாபாம் பீதவஸ்திராம் करकलितलसद्धेम पद्माम्बराङ्गीम् सर्वालङ्कारयुक्तां सततमभयदां भक्तनम्रां भवानीम् श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीम्. இது மூணாவது தியான ஸ்லோகம். இந்த மூணாவது தியான ஸ்லோகம் யார் எழுதினானே தெரியலையாம். அதோடைய மூலம் யார் எழுதினது அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த ரத்னம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுல என்ன சொல்றா அப்படின்னா, தியாயே, நம்ம தியானிப்போம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய முதல்ல போட்டுட்டா. யாரை தியானிப்போம்? பத்மாசனஸ்தாம், தாமரையில் வீற்றிருப்பவள். விகசித வதனாம், விகசிதனா மலர்ந்த பூ. சோ அவளுடைய முகமே வந்து மலர்ந்த தாமரை போன்று இருக்கிறது அப்படிங்கிற. மலர்ந்த முகத்தை உடையவள். பத்ம பத்ராய தாட்சி, தாமரையுடைய இதழ் மாறி இருக்காம் அவளுடைய கண்கள். பத்ம பத்ர பத்ராயத அக்ஷி, அக்ஷய, அக்ஷிங்கிறது வந்து கண்ணை சொல்றது. பத்ராய தாட்சி. சோ எல்லாமே தாமரைய பத்தியே முதல் சென்டென்ஸ்ல சொல்லிட்டா. தாமரையில வீற்றிருக்கா, தாமரை போன்ற மலர்ந்த முகம், தாமரை இதழ் போன்ற கண்கள் அப்படிங்கிறார். ஹேமாபாம், அதாவது அவளை பார்த்தாலே ஒரு தங்கமயமான ஒரு ஒளி. ஹேமங்கிறது வந்து பொன், அதாவது தங்கம். சோ தங்கம் மாதிரி ஒளி பொருந்தியவளாக இருக்கா. பீத வஸ்திராம், பீத்தங்கிறது வந்து எல்லோ கலர், அதாவது பொன் ஆடை அணிந்தவளாக இருக்கா. கரகலித லசதேம பத்மாம் வராங்கி, அவ கையில நல்ல பூத்த தாமரையை கையில் உடையவளாக இருக்கா அப்படிங்கிற. சோ ஃபுல்லாவே தங்கமும் தாமரையுமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த தங்க தாமரையை கையில் ஏந்தி இருக்கா அப்படிங்கிற. முதல் லைன் ஃபுல்லா தாமரைய வச்சே சொல்லிட்டா. ரெண்டாவது இது ஃபுல்லா பொன், அதாவது தங்கம்ங்கிறத வச்சே சொல்லிட்டா. தங்க மேனி, தங்க ஆடை, கையில தங்க தாமரையை வச்சிருக்கா. சர்வாலங்கார யுக்தாம், எல்லா அலங்காரமும் பொருந்தியவளாக இருக்கா. சததம் அபயதாம்,
சதா எல்லாருக்கும் அபயம் அளிப்பவளாக இருக்கா. அபயம் அளிப்பவள்னா அவளை போய் நம்ம வேண்டினோன்னா அவளுக்கு எவ்வித துன்பமா இருந்தாலும் போக்கக்கூடியவளாக இருக்கா, அபயம் அளிப்பவளாக இருக்கா. பக்த நம்ராம் பவானி, பக்தர்கள் கிட்ட எப்பவுமே அவ இரக்கம் காட்டக்கூடியவளா இருக்கா. சோ என்னதான் நம்ம தப்பு பண்ணினாலும் தாயே அப்படின்னு அவகிட்ட போய் சரணடைஞ்சிட்டோம்னா அவ்வளோ இரக்க குணம் அவளுக்கு. பக்தர்களிடம் எப்பொழுதும் இரக்கம் காட்டுபவளாக இருக்கா. ஸ்ரீவித்யா, ஸ்ரீவித்யா ரூபிணியாக இருக்கா. சாந்த மூர்த்தி, எப்பவுமே அவளுடைய முகத்தை பார்த்தா அந்த சாந்தம், அவளுக்கு அந்த அந்த முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம், அப்படி ஒரு சாந்த ஸ்வரூபிணியா இருக்கா. சகல சுரனுதாம், எல்லா தேவர்களாலும் பூஜிக்கப்பட்டவளாக இருக்கா. சர்வ சம்பத் பிரதாத்ரி, எல்லா செல்வத்தையும் கொடுப்பவளாக இருக்கும் அந்த பரம்பொருளை தியானிக்கிறேன். முதல் வார்த்தையை தியாயேத்துன்னு ஆரம்பிச்சுட்டேன். சோ நம்ம இத சொல்லும் போதே நம்மளுக்கு அவ்வளவு பரவசமா இருக்கு பாருங்க. இப்பதான் ஒரு 3 தியான ஸ்லோகம் படிச்சது, இப்ப எனக்கு அப்படியே நெஞ்ச அடைக்கிறது. அவ்வளோ ஒரு பூரிப்பா இருக்கு. அந்த அம்பாளுடைய அந்த ஸ்வரூபம் சொல்ல 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 அது அப்படியே நம்ம கண் முன்னாடி நிக்கறாவோ. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங். ஓகே, 4வது ஸ்லோகம். சகுங்கும விலேபனாம் அளிக சும்பி கஸ்தூரிகாம் சமந்தஹசிதேக்ஷணாம் சசர சாப பாஷாங்குஷாம் அசேஷ ஜனமோகினீம் அருணமால்ய பூஷாம்பராம் ஜபா குசும பாசுராம் ஜப விதௌ ஸ்மரேத் அம்பிகாம். இந்த தியான ஸ்லோகத்தை எழுதினது சாட்சாத் நம்ம ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் எழுதின தியான ஸ்லோகம் 4வது. ச குங்கும விலேபனாம், குங்குமத்தை பூசின்னு இருக்கா, உடம்பு முழுக்க குங்குமத்தை பூசின்னு இருக்கா. அவளே சிவந்த உடல்காரி, அவ அதுலயும் அந்த குங்கும பூச்சி உடம்பு முழுக்க, அப்படியே அவளை சுத்தி எல்லாமே சிவப்பு, அந்த மண்டலமே அவ இருக்கிற அந்த இடமே சிவப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்கு. சோ குங்கும பூசின்னு இருக்கா. அலி கச்சும்பி கஸ்தூரிகா. சோ வண்டுகளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அந்த கஸ்தூரி, அதாவது மகரந்த தூள் பிடிக்கும் இல்லையா. சோ வண்டுகள் விரும்பும் அந்த கஸ்தூரியை பூசியவளாக இருக்கா அப்படிங்கிற. அலி கச்சும்பி கஸ்தூரிகா. சமந்த ஹசிதேக்ஷணாம், அப்படியே அவ பார்வையிலேயே நம்ம எல்லாம் வாயாலதான் நம்ம சிரிப்போம், அவ கண்ணாலேயே அப்படியே சிரிக்கிறா. அந்த மந்தஸ்மிதத்தை தன் பார்வையிலே காண்கிறார். சமந்த ஹசிதேக்ஷணாம், புன்னகை பூத்த பார்வையை உடையவள். சஷர சாப பாஷாங்குஷாம், இது திருப்பி அதேதான். கையில பாசம், அங்குசம், கரும்புவில் அபானங்களை உடையவள். அசேஷ ஜனமோகினி, அப்படின்னா எல்லா ஜனங்களையும் மயக்குபவளாக இருக்கா அப்படிங்கிற. அருணமால்ய பூஷாம்பரா, அவளுடைய எல்லா பிலாங்கிங்ஸ், இது நான் ஏற்கனவே சொன்னேன். அருணமால்யா, எல்லாமே சிவப்பு. அவ அணிஞ்சுன்னு இருக்கிற மாலை சிவப்பு, புஷ்பங்கள் சிவப்பு, அவ அர்ச்சிக்கப்படுற அந்த பூவெல்லாம் சிவப்பு, ஆபரணங்கள் சிவப்பு, ஆடை சிவப்பு, எல்லாமே சிவப்பு. அருணமால்ய பூஷாம்பராம். ஜபா குசும பாசுராம், செம்பருத்தி பூ கலர்ல இருக்காளா அவ. ஜப்பா குசுமங்கிறது ஜப்பா புஷ்பம் அப்படின்னாலே செம்பருத்தி பூன்னு அர்த்தம். செம்பருத்தி பூ என்ன கலர்ல இருக்கும்? செக்கச்சவேர்னு பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா, அந்த கலர்ல இருக்காளாம் அந்த அம்பாள். ஜப விதௌ ஸ்மரேத் அம்பிகாம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை என் மனதில் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகம் வாக்தேவதைகள் கூறினது, 2வது தத்தாத்ரேயர், 3வதுக்கு யார் சொன்னாங்கிறது நம்மளுக்கு தெரியல, 4வது ஆதிசங்கரர் சொன்னார். சோ இது 4 தியான ஸ்லோகம். பூர்வ பாகம் நம்ம இப்ப படிக்கல, நேரா நம்ம மத்திய பாகம், அதாவது அந்த சஹஸ்ரநாமத்துடைய அந்த இதை மட்டும் நம்ம பார்க்க போறோம்.
ஓகே, சோ முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம். ஹரே பராசக்தி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. முதல் நாமம், முதல் 12 நாமங்கள் அம்பாளுடைய அவதாரம். அவளை பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அவ தோன்றியது எதற்காக அப்படிங்கறத சொல்ற மாதிரி வருது. முதல் 12 அம்பாள் அவதாரம். ஸ்ரீ மாதா, முதல் நாம எடுத்த உடனே பாருங்க என்ன சொல்றா? மாதா, தாய், லோக மாதா, ஜனனி அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறா. சோ இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் தாயாக இருப்பவள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். சோ அந்த தாய் நம்ம இது பண்ணும் போதும் என்ன சொல்லுவோம்? மாதா, பிதா, குரு, தெய்வம். அந்த தாய்ங்கிற அந்த ஸ்தானம் எல்லாத்தையும் விட உசந்த ஸ்தானம் அது. சோ இவ மொத்தருக்கு 2 பேருக்கு இல்ல, இந்த லோகத்துல அவ படைச்ச அத்தனை ஜீவராசிகளுக்கும் தாயாக இருக்கா. அதனாலதான் அவளுக்கு எப்பவுமே இரக்க குணம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா தாய்க்கு என்னதான் அந்த குழந்தைகள் தப்பு பண்ணினாலும் அவளை மன்னிச்சு அவளுக்கு தன்னுடைய கருணையை பொழியக்கூடியவளா தான் இருக்கா. அது மாதிரி இந்த தாயும் பயங்கர இரக்க குணத்தோட இருக்கா. ஸ்ரீ மாதா, எல்லாருடைய துக்கங்களையும் போக்கக்கூடியவளாக இருக்கா. அடுத்தது ஸ்ரீ மகாராஜ்ஞி. மகாராஜ்ஞி அப்படின்னா அவ இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் செய்பவளாக இருக்கா அப்படின்னு சொல்றார். பரிபாலனம் பண்றதுன்னா என்ன? காக்கிறது. சோ இந்த உலகத்தை எல்லாம் ஒழுங்கா இதுவாருதா அப்படின்னு சொல்லிட்டு பரிபாலனம் பண்றவ லோக ரட்சகியாக இருக்கா அப்படின்னு சொல்றா 2வது நாமால. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. சிம்மாசனேஸ்வரி அப்படின்னா, சிம்மாசனம் அப்படின்னா என்ன? சிம்மம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், கிங் ஆஃப் ஜங்கிள் தான் லயன். சோ சிம்மம் அப்படிங்கிறது சிங்கம் மாறி இருக்கிற உருவத்தையே ஆசனமாக கொண்டவள் சிம்மாசனத்துல இருக்க. அதனால்தான் ராஜா ராணி எல்லாம் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கா. அவளுடைய ஆசனமே சிம்மாசனம். அப்படிங்கிறது எதுக்குன்னா அந்த அதாவது அவ்வளவு வீரம் மிக்கவர்களாக இருக்கா. அப்படிங்கறதுனால்தான் அவ உட்கார்ற இதுவே சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவா. சோ சிம்மாசனேஸ்வரி அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, சிங்கத்தையே ஆசனமாக கொண்டவள் அப்படிங்கிற ஒரு இது. சோ அம்பாள் சிங்கத்தையே ஆசனமாகவும் வச்சிருக்கா. இன்னொன்னு சிம்மாசனம், சிங்க உருவத்தில் இருக்கக்கூடிய ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் வரும். சோ ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. முதல் 3 நாமாக்கள் பார்த்தோம்னா நம்ம இந்த 3 தொழில்கள் உலகத்துல இருக்கு. படைத்தல், காத்தல், அழித்தல். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். இந்த 3த்தையும் குறிக்கிறது முதல் 3 நாமங்களா இருக்கு. சோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மாதா, மாதாங்கிறது என்ன? சிருஷ்டியை குறிக்கிறது. படைத்தல். ஸ்ரீ மகாராஜ்ஞி அதாவது பரிபாலனம் பண்றது, அதாவது காத்தல், ஸ்திதி. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அது சம்ஹாரத்தை குறிக்கிறது அப்படிங்கிறார். அதாவது உலகத்தில் நடக்கும் அந்த தீய இதெல்லாம் அசுரர்களை எல்லாத்தையும் கொண்டா இல்லையா? சோ அந்த சம்ஹாரத்தை குறிக்கிறது. 3 இதையும் நம்மளுக்கு முதல் 3 நாமாலேயே சொல்லிட்டார். சிதக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கிறா. சிதக்னி குண்டம் அப்படின்னா என்னன்னா, இங்கே அக்னினா டிப்பிக்கலா நம்ம நெருப்புன்னு எடுத்துக்க மாட்டோம். ஞானம் என்ற அக்னி குண்டத்திலிருந்து சுயம்புவாக தோன்றியவள் அந்த தாய் லலிதா தேவி அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல வருது. சிதக்னி குண்ட சம்பூதா. எதுக்காக அவ அதுல இருந்து தோன்றினா சுயம்புவா அப்படின்னா, தேவ காரிய சமுத்தியதா, தேவர்களுக்கு நன்மை புரிவதற்காக. ஏன்னா அப்ப என்னன்னா அசுரர்கள் எப்பவுமே தேவலோகத்துல ஆக்கிரமிக்கிறதுக்காக
நிறைய வாட்டி அவ தேவர்களை ரொம்ப துன்புறுத்தி அவளுடைய அவிர்வாகத்தை எல்லாம் அபகரிச்சுண்டு அவளை தேவலோகத்தில இருந்து விரட்டுவா. சோ ஒவ்வொரு வாட்டியும் அபயம் தேடி அவ அம்பாளை நாடுவார். அதனாலதான் அந்த அம்பாள் அப்பதான் இந்த அவதாரம் எடுத்தா. தேவர்களுக்கு உதவுவதற்காக எடுத்தா இந்த அவதாரத்தை. தேவ காரிய சமுத்தியதா. எந்த மாதிரி அசுரன்கள்னா பண்டாசுரன், மகிஷாசுரன், சும்பன் இவா எல்லாரையும் அழிக்கிறதுக்காக எடுத்ததா அவ அவதாரம் எடுத்தா அப்படிங்கிற. உத்யத் பானு சஹஸ்ராபா. சஹஸ்ர ஆபா அப்படின்னா, சஹஸ்ரனா நம்மளுக்கு 1000ன்னு தெரியும், பட் கணக்கில் அடங்கா அப்படிங்கிற மீனிங்கும் சஹஸ்ராக்கு உண்டு. இன்ஃபினிட் அப்படின்பா இல்லையா. சஹஸ்ர ஆபா அப்படின்னா அவ்வளவு கிரணங்கள் இருந்தா, ஒரு கணக்கில் அடங்கா கிரணங்கள் இருந்தா எப்படி ஒரு ஒளி இருக்கும், அப்பேற்பட்ட ஒளியோட இருக்காலாம் அந்த அம்பாள். உத்யத் பானு அதாவது உதய சூரியனின் ஒளி. அந்த ஒளி எவ்வளவு, அந்த கிரணங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒளி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவு ஒளியும் பொருந்தி ஒரே இதுவா இருந்தா எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி இருப்பா அம்பாள் அப்படிங்கிறா. அதே மாதிரி சஹஸ்ர ஆபாக்கு அந்த கலருக்கும் சொல்லுவா. அதாவது அவ்வளோ செக்கச்சவேர்னு இருப்பாளாம் உத்யத் பானு. அந்த உதயமாகும் அந்த சூரியன் கலர்ல அவ்வளவு சிவப்பாகவும் ஒளி பொருந்தியவளாகவும் இருப்பா. சதுர்பாகு சமன்விதா. சோ இதுல இருந்து பார்த்தோம்னா அம்பாளுடைய அந்த 4 கைகள் இருக்கு. சதுர்பாகு 4 கைகள் இருக்கு அம்பாளுக்கு. சோ அந்த 4 கையிலயும் பார்த்தோம்னா 4 அதிஷ்டான தேவதைகள் இருக்கா. ஒரு கையில மந்திரினி, ஒரு கையில வாராகி, ஒரு கையில அஸ்வாரூடா, ஒரு கையில சம்பத்கரி. அந்த மாதிரி 4 கையிலயும் 4 தேவதைகள் இருக்கா, அதிஷ்டான தேவதைகள் இருக்கா. சோ இப்ப 4 கைகள் கொண்டவள் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு கையிலயும் யார் இருக்கா, என்ன வச்சுன்னு இருக்கா அப்படிங்கிற. ராகஸ்வரூப பாஷாட்யா அப்படின்னா, ராக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆசை அப்படின்னு அர்த்தம். ராகஸ்வரூப பாஷாட்யா, பாசம் வச்சுன்னு இருக்கலாம். பாசம்னா என்ன, கயிறு. சோ ஆசையை எல்லாம் கட்டி வைக்கக்கூடிய கயிறு அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு கையில அந்த ஆசையெல்லாம் வேறறுத்து முக்திக்கு வழிகாட்டுபவளாக இருக்கா அப்படிங்கறத சொல்றதுக்காகவே ராகஸ்வரூப பாஷாட்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். குரோதாகார அங்குஷோஜ்வலா. குரோதாகார அங்குஷ உஜ்வலா. அது என்ன அப்படின்னா, இன்னொரு கையில அவ அங்குஷம் வச்சுருக்கா. அங்குஷம்ங்கிறது என்ன, ஒரு கொக்கி மாதிரி, யானையை இது பண்ற அந்த கொக்கி மாதிரி இருக்கு. சோ இங்க எதை அங்குஷம் போட்டு அவ இது பண்றா அப்படின்னா, குரோதம். நம்ம மனுஷாளுக்கு இருக்கிற அந்த கோபம் ஆகிய அந்த குணத்தை அங்குஷம் கொண்டு அவ இது பண்ணறா அப்படிங்கிறா. சோ ஆசை, கோபம் எல்லாத்தையும் அடக்கக்கூடிய ஆயுதங்களை கையில் ஏந்தி இருக்கா அந்த அம்பாள். மனோரூபேக்ஷு கோதண்டா. மனோரூப இக்ஷு கோதண்டா. இக்ஷுங்கிறது கரும்புன்னு அர்த்தம். இக்ஷு கோதண்டானா கரும்பு வில். அது என்ன கரும்பு வில்லு, நம்ம மனசை கட்டுப்படுத்துவதற்காக அவ அந்த கரும்பு வில்லை ஏந்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பஞ்ச தன்மாத்திர சாயக்கா. இன்னொரு கையில பஞ்ச பானங்களை கொண்டவள், புஷ்ப பானங்களை கொண்டவள் அப்படிங்கிற. சோ பஞ்ச தன்மாத்திரம் அப்படிங்கறது இங்க என்ன சொல்றான்னா 5 இந்திரியங்களை சொல்றா. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம். அதாவது நம்மளுடைய 5 சென்சஸ் அதையும் அவ கட்டுப்பாடுல வைத்திருக்கக்கூடிய புஷ்பபானங்களை கையில வச்சுருக்கா அப்படின்னா. சோ அவ 4 கையில அவ 4 இது வச்சுருக்கானா, நம்மளுடைய அந்த ஆசை, கோபம், அப்புறம் நம்ம மனசை கட்டுப்படுத்துறது, அது எல்லாத்துக்கும் அவ ஆயுதங்கள் வச்சுருக்கான்ற மாதிரி சொல்றான். நிஜாருண பிரபாபூர
மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. சோ இந்த நாமாலேந்து நம்மளுக்கு அம்பாளுடைய கேசாதிபாத வர்ணனை ஆரம்பிக்கிறது. கேசாதிபாத வர்ணனை அப்படின்னா என்னன்னா, தலையிலேந்து கால் வரைக்கும் அந்த அம்பாள் அப்படி ஒரு அழகான ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு கம்பாரிசன் கொடுத்து அவளை அவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்கா. சோ அதுல சொல்ற ஃபர்ஸ்ட் வந்து நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா அப்படிங்கிற. சோ அது எப்படி இருக்குன்னா, தன்னுடைய அவளே வந்து சிவந்த உடல், அவளை சுத்தி ஒளியும் சிவப்பு ஒளி. சோ இந்த சிவப்பான ஒளியின் பிரவாகத்தால் இந்த உலகங்களையும் மண்டலங்களையும் மூழ்கடிப்பவளாக இருக்கா. சோ இந்த முழுக்க அந்த நிஜாருண பிரபாபுர அந்த ஒளியில, சிவந்த ஒளியில இந்த அத்தனை அண்டா சராச்சரங்களையும் மூழ்கடிப்பவளாக இருக்கா. அதாவது இந்த பிரபஞ்சத்தையே தன் ரூபமாக்கி கொண்டவளாக இருக்கா அப்படின்னு சொல்ற. சம்பகாசோக புன்னாக சௌகந்திக லசத்கச்சா அப்படின்னா, அவளுடைய அந்த கூந்தல்ல என்ன மாதிரி பூக்கள்லாம் சூடின்னு இருக்கா. சம்பக, அசோக, புன்னாக, சௌகந்திக, இது எல்லாமே நறுமணம் மிக்க மலர்கள். இது எல்லாத்தையுமே லசத்கச்சா. சோ இந்த நறுமண பூக்களை சூடிய பிரகாசமான கூந்தலை உடையவள். அம்பாளுடைய கூந்தல் இயற்கையாவே ரொம்ப வாசனை பொருந்தியது. அதுல இந்த நறுமணம் மிக்க பூக்களுடைய இதுவும் தலையில சூடின்னு இருக்கிறதுனால அந்த கூந்தல் இன்னுமே வந்து வாசனையா இருக்கு அப்படிங்கிற. பிரகாசமாகவும் வாசனையாகவும் இருக்கு அம்பாளுடைய கூந்தல். குருவிந்த மணிஸ்ரேணி கணக்கோட்டீர மண்டிதா அப்படின்னா, அவளுடைய தலையில இருக்கிற அந்த கிரீடத்தை பத்தி சொல்றா. அதாவது பத்மராக வரிசையால் பதிக்கப்பட்ட பிரகாசமான கிரீடத்தை தலையில் சூடியவளாக இருக்கா. குருவிந்த மணினா பத்மராக கல்லுதான் சொல்றா. அது சிவப்பு கல்லு. அந்த கிரீடத்துல ஃபுல்லா பத்மராக கல்லு பதிஞ்சு இருக்கு. அந்த கிரீடம் போட்டு அப்படி பிரகாசமா இருக்கு அந்த கிரீடம் பார்க்கறது. அஷ்டமி சந்திர விப்ராஜத் அலிகஸ்தல சோபிதா. அவளுடைய நெத்தி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, அஷ்டமி சந்திரன், அதாவது சூரியனுடைய அந்த வளர்பிறையில 8வது பிறை அஷ்டமி சந்திரன். அந்த 8வது பிறை இருக்கு இல்லையா, அரைவட்டமா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒளி பொருந்திய நெத்தி. அவன் நெத்திய பார்த்தோம்னா அஷ்டமி சந்திரன் மாதிரி இருக்கு. அர்த்த சந்திரன் மாதிரி பிரகாசிக்கும் நெற்றியை உடையவள், அரைவட்டமா. முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா அப்படிங்கிறா. சோ அது வந்து என்ன அப்படின்னா, அந்த நெத்தி இருக்கு இல்லையா, நெத்தி வந்து பாதி நிலா மாதிரி இருக்குன்னு சொல்றான். அந்த சந்திர மண்டலத்துல நடுவுல வந்து அந்த களங்கம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கான் அந்த நெத்தி நடுவுல அந்த கஸ்தூரி திலகம் பார்க்கும் பொழுது. அதுதான் சொல்றா. முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா. அந்த கஸ்தூரி திலகம் அந்த நெத்தியில உடையவள். வதனஸ்மர மாங்கல்ய கிரகதோரண சில்லிகா. ஓகே. அவளுடைய அந்த வதனம்னா முகம்ல என்ன சொல்றா அப்படின்னா, ஸ்மர மாங்கல்ய கிரகதோரண மன்மதனுடைய வீடுல வாசல்ல கட்டின தோரணங்கள், 2 தோரணங்கள் மாதிரி இருக்கான், 2 புருவமும் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறா. எதுக்கு மன்மதனோட கம்பேர் பண்றா அப்படின்னா, மன்மதன் அப்படின்னாலே அழகு அப்படிங்கறத அந்த மீனிங். சோ மன்மதனுடைய வீட்டில் இருக்கும் வாயிலில் இருக்கும் அந்த தோரணங்கள் மாதிரி இருக்கு அவளுடைய 2 புருவங்களும் அப்படிங்கிறா. வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா அப்படிங்கிறா. சோ அந்த முகம் வந்து அவ்வளவு ஒளி பொருந்திய அந்த முகத்துல அந்த 2 கண்ணும் பார்த்தா எப்படி இருக்குன்னா, மீன் மாதிரி இருக்கான். ஒரு தடாகத்துல மீன், 2 மீன் இங்கேயும் நகர்ந்துட்டு இருக்கான், அந்த மாதிரி இருக்கான் அவ முகத்துல இருக்கிற அந்த கண்கள். மீனுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு
இது உண்டு, அதுக்குன்னு ஒரு சுபாவம் உண்டு. என்னன்னா அது தன்னோட கண்ணால தன்னுடைய மீன் குஞ்சுகளை கண்ணால பார்த்தே அது அந்த மீன் குட்டிகள் வளர்றதாம். சோ அத பார்த்துட்டே இருந்து அப்படிதான் அந்த இது வளர்றது அப்படிங்கிற. சோ அதனாலதான் நம்ம மதுரையில கூட மீனாட்சி அப்படிங்கறது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, மீனை போன்ற கண்கள், மீனுடைய குணங்கள் இருக்காம். அதாவது அந்த அம்பாள் தன்னுடைய கண் பார்வையாலேயே இந்த லோகத்தை ரட்சித்து வருகிறாள். அந்த மீனாட்சி, மீனலோச்சனி அப்படிங்கிறார். சோ அம்பாள் இந்த லலிதாம்பிகையோட கண்களும் அந்த மீன்களுக்கு சமமா இருக்கு அப்படிங்கிற. நவ சம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா. அவளுடைய மூக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, புதுசா பூத்த, அதாவது அன்னைக்கு பூத்த செண்பகப்பூ மாதிரி இருக்கு அவளுடைய மூக்கு. அவ்வளவு அழகாக இருக்கு அப்படிங்கிறார். தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா அப்படிங்கிறார். அவளுடைய மூக்குல அந்த மாணிக்க மூக்குத்தி டால் அடிக்கிறது. அத பார்த்தா எப்படி இருக்குன்னா, நட்சத்திரங்கள், பல நட்சத்திரங்கள் சேர்ந்து அதுல இருந்து வரக்கூடிய ஒளியை தோக்கடிக்கிற அளவுக்கு ஒளி பொருந்தியதா இருக்கான் அவ மூக்குல விழுற அந்த மாணிக்க மூக்குத்தி. கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா அப்படிங்கிற. சோ அவ காதுல கதம்ப துளிர்களை தன் காதில் தரித்து கொண்டிருப்பவளாக இருக்கா. அத காதுல சூடிந்து அவ்வளவு அழகாக காணப்படுகிறாள் அப்படிங்கிற. சோ அது எல்லா கம்பேரிசன் எல்லாம் பாருங்க, பூக்களோடையும் இதோடையும். ஏன்னா பூக்கள் இயற்கையாவே ரொம்ப அழகு வாய்ந்தது இல்லையா. சோ மூக்க பார்த்தா செண்பக பூ மாதிரி இருக்கான், காதுல கதம்ப பூவை சூடின்னு இருக்கா, தலையில இந்த பூவை சூடின்னு இருக்கா. அப்படியே அந்த வாசனை, அந்த கலர், அந்த அழகு எல்லாம் ஒன்று சேர இருக்கா அந்த அம்பாள். இந்த முகத்து வரைக்கும் இப்ப நம்ம பாதி முகம்தான் பார்த்திருக்கோம். இப்பவே அந்த அந்த க்ளோ அவ்வளோ ஒளி பொருந்தியவளா இருக்கா. அது அப்படியே துளி துளியா நம்ம இன்னும் பார்த்துட்டே வரப்போறோம். அதனால கண்ணுக்கு முன்னாடி அப்படியே உறவகப்படுத்திண்டே வந்தேன்னா அவ்வளவு ஒரு நன்னா இருக்கும். அது அந்த ஃபீலே ஒரு தனி இது. ஓகே, ஒரு நிமிஷம். தாட்டங்க யுகலீபூத தப்பன உடுப்ப மண்டலா அப்படிங்கிறா. காதுல தாடங்கங்கள் போட்டுருக்கா அம்பாள். தாடகங்கள் போட்டுருக்கா, அதாவது பெரிய நீளமா இருக்கும், காதுல போட்டுருப்பா. நிறைய அம்பாளுடைய இதுல பார்த்தா தெரியும். சோ அந்த சூரியனையும் சந்திரனையுமே தாடகங்களாய் தரித்தவளாய் இருக்கா அந்த அம்பாள் அப்படின்னு சொல்ற. பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோல பூஹோ. இப்போ அவளுடைய கண்ண பகுதிக்கு வந்துட்டா. அந்த கண்ணம் பார்த்தா அம்பாளுடைய கண்ணம் பத்மராக கல்லு இருக்கு இல்லையா, சிவப்பு கல்லு, அந்த ரத்தினத்தினால கண்ணாடி. கண்ணாடி எப்படி இருக்கும் பார்த்தா, அப்படியே ஷைனிங்கா வழுன்னு இருக்கும். நம்ம இதுல முகம் பாக்குற கண்ணாடி இல்லையா, அந்த கண்ணாடியே சிவப்பு நிறத்துல இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கா அம்பாளுடைய கண்ணம். அவ்வளவு இதுவா வழுன்னு மென்மையா அவ்வளவு ஒளி பொருந்தி பிரகாசமான கண்ணங்களை உடையவள். நவ வித்ரும பிம்பஸ்ரீ நெக்காரி ரதநச்சதா அப்படிங்கிறா. சோ இதுல அவளுடைய வாய் உதட பத்தி சொல்றா. அதாவது ரெண்டு கம்பாரிசன் கொடுக்குறா. ஒண்ணு, கோவை பழம் மாதிரி சிவந்து இருக்கான் அம்பாளுடைய உதடு. அது மாதிரி இன்னொரு கம்பாரிசன் என்ன கொடுக்குறான்னா, பவழம், கடல்ல தோன்ற அந்த பவழம் புதுசா, அப்பதான் அந்த புது பவழம் மாதிரி. நவ வித்ரும, நவனாலே புதுசுன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி பவழத்தையும் கோவை பழத்தையும் கூட மிஞ்சிய அழகான உதடுகளை உடையவள் அப்படிங்கிறார். சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி துவயோஜ்வலா. சோ இதுல அம்பாளுடைய அந்த பல்வரிசையை பத்தி சொல்றார். அதாவது அவ ஷோடசாட்சரி அப்படிங்கிறா, 16 இல்லையா.
சோ அது வந்து 2 தளம் இருக்கு. ஒரு தளிர்ல 2 சைடு 2 தளம் இருக்கு இல்லையா? சோ அந்த ஸ்ரீவித்யைங்கிற அந்த தளிரில் இருக்கக்கூடிய 2 தளங்கள், அதாவது இந்த பக்கம் இந்த பக்கம் 2 இருக்கும் இல்லையா? சோ 16 16 32 பற்கள். சோ இரு பல்வரிசைகளை கொண்டவள். அந்த சுத்த வித்யை அப்படிங்கிற அந்த துளிர்களையே இரு பல்வரிசைகளாக கொண்டவள் அப்படிங்கிற. கற்பூர வீட்டிகாமோத சமாகர்ஷி திகந்தரா. சோ அதுல வந்து என்ன சொல்றான்னா, அவ அந்த அப்பேற்பட்ட அந்த வாயை பற்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து அவ தாம்பூலம் போட்டுக்கிறா வாயில. ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம், கஸ்தூரி, கேசரி, ஜாதிக்காய், ஜாதிபத்ரி எல்லாமே வாசனை பொருட்கள். அது அத்தனையும் சேர்த்து புதுசா இளம் அந்த வெத்தலையில வடிச்சு தாம்பூலம் தரிச்சுன்னு இருக்கா. அவ்வளோ அந்த தாம்பூலத்தோட வாசனை பார்த்தோம்னா 8 திக்கையும் வந்து தன் பக்கம் ஈர்ப்பவளாக இருக்கா. அந்த முக மண்டலமே வந்து அவ்வளவு வாசனையாக இருக்கு அப்படிங்கிற அந்த அம்பாள் வாயில அந்த இது. சோ எல்லா தேவதைகளும் வந்து சண்டை போடுவாளாம், நான் தான் அம்பாளோட கண்ணம் பக்கத்துல இருப்பேன் அந்த வாசனையால் ஈர்க்கப்பட்டு. அவ்வளோ வாசனையா இருக்குமா அந்த அம்பாளுடைய வாய் தாம்பூலம் தரித்து. நிஜசல்லாப மாதுர்ய வினிர்பத்சித கச்சபி. கச்சபிங்கிறது என்ன அப்படின்னா, சரஸ்வதி தேவியோட கையில வச்சுருக்கிற வீணையோட பேரு கச்சபி அப்படிங்கிற. சோ இங்க என்ன சொல்றான்னா, சரஸ்வதி தேவியே வந்து அவளுடைய அந்த இசையும் அந்த பேச்சும் வந்து இனிமைக்கு ஒரு அளவுகோலை நம்ம வச்சுப்போம். சோ இது வந்து அம்பாளுடைய பேச்சு, வாயிலேந்து வர அந்த பேச்சு எப்படி இருக்குன்னா, அந்த பேச்சோட இனிமை சரஸ்வதி வீணையையும் தோற்கடிக்க கூடிய அளவுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்குமா அந்த அம்பாளோட பேச்சு. சோ கம்பேர் பண்றான், சரஸ்வதி வீணையிலிருந்து வரும் அந்த நாதத்தை விட இனிமையாக இருக்கும் அம்பாளுடைய வாயிலிருந்து வரும் அந்த பேச்சு. மதுர சம்பாஷினி அம்பாள் அப்படிங்கிற. மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. காமேஸ்வரர்னா யாரு? சிவன். சோ தன்னுடைய புன்னகையால் அந்த காமேஸ்வரனின் மனதை மூழ்கடிப்பவளாக இருக்கா அப்படிங்கிறார். அவளுடைய மந்தஸ்மிதம் அவ்வளோ பவர்ஃபுல் ஆனது, காமேஸ்வரரையும் மயக்கும் அந்த மந்தஸ்மிதத்தை உடையவளாக இருக்கா. அனாகலித சாதிருஷ்ய சிபுக்க ஸ்ரீ விராஜிதா. வந்தாச்சு. இப்போ முகவாய் கட்டையை பத்தி சொல்லணும். எதோட சேர்த்து வர்ணிக்கிறது? இந்த இடத்துல வரும்போது அனாகலித சாதிருஷ்ய, அதாவது அந்த தாடையை வர்ணிக்கிறதுக்கு வாக்தேவதைகளுக்கே தெரியலையாம் எதோட இதை ஒப்பிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு. அவளுக்கே அந்த மாதிரி எதோடையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத அழகு, அளவுக்கு அழகான தாடையை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு அவ முகமண்டலத்துல இருக்கிற அத்தனை ஃபீச்சர்ஸையும் அவ்வளோ அழகா வர்ணிச்சிருக்கா இந்த ஸ்லோகம் வரைக்கும். 29 நாமாக்கள் வரைக்கும். அடுத்தது காமேஷ பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா. அதாவது காமேஸ்வரர் அவர் வந்து கட்டின அந்த மாங்கல்யத்தை தன்னுடைய கழுத்தில் அணிஞ்சின்றிருக்கா. சோ அந்த காமேஸ்வரரால் கட்டப்பட்ட அந்த மாங்கல்யத்தை அணிந்த அழகான கழுத்தை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளோட கழுத்து அதுவே அவ்வளவு சங்கு மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. அதுல அந்த காமேஸ்வரரா கட்டின அந்த திருமாங்கல்யமும் தொங்குறது, அந்த திருமாங்கல்யமும். சோ அந்த கழுத்து இன்னும் அழகாக இருக்கு. கணக்காங்கத கேயூர கமனீய புஜான்விதா. கையில 4 கைகள் இருக்கு இல்லையா? சோ அந்த கைகள்ல தோள்களை, அதாவது வங்கின்னு சொல்லுவா இல்லையா, தங்க வங்கிகளால் அலங்கரிக்கப்பட்ட 4 கைகளை உடையவள் அப்படிங்கிற. ரத்ன கிரைவேய சிந்தாக்க லோலமுக்தா பலான்விதா அப்படின்னா அவளுடைய கழுத்துல ஒளிர்ற அந்த அடிகை,
அதாவது நெக்லஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, சோ அந்த கழுத்து ஆபரணங்கள் எல்லாத்தையும் விளக்க ஆரம்பிக்கிறார். ரத்ன கிரைவேய, ரத்ன பதக்கம் பதிக்கப்பட்ட அடிகையை இது போட்டு இல்ல. அது எப்படின்னா அந்த பதக்கம் ரத்தினத்தால ஆயிருக்கு, அடியில கீழே முத்து வரிசையா இருக்கு. நம்ம நெக்லஸ் எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, அதே டிஸ்கிரிப்ஷன் தான். சோ அவர் அடிகை, அதுல ரத்தின பதக்கம், அதுக்கு கீழே முத்து வரிசை, அது ஜிஜிஜின்னு ஆடுறது. அவ்வளவு அழகா இருக்கு பார்க்க. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனே. சோ அந்த காமேஸ்வரனின் பிரேமை அப்படிங்கிற அந்த ரத்தினத்தை பெற தன்னுடைய ஸ்தனங்களையே பரிசாக தந்தவள் அப்படிங்கிறா. சோ அந்த அம்பாளிடம் நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம்னா அவ இரட்டிப்பா நம்மளுக்கு கருணை காட்டுவா அப்படிங்கறத மறைமுகமா சொல்றதுதான் இந்த நாமம். நாபியால வால ரோமாலி லதாபல குச்சத்வயி. சோ அவளுடைய நாபி, அந்த நாபி எப்படி இருக்கு அப்படிங்கிறா. அந்த தொப்புள், அந்த பாத்தியிலேருந்து ஒரு மெல்லிசா ஒரு ரோம வரிசை வருது, அந்த ஒரு கொடி மாதிரி மேல வருது அப்படிங்கிற. லட்சிய ரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமா. அதுக்கு என்ன சொல்றா அப்படின்னா, ஓகே, அம்பாளுடைய அந்த இடை சொல்றா. சோ இப்ப இந்த ரோம கொடி நாபிலேந்து வருது அப்படிங்கிறோம் இல்லையா, சோ அந்த நாபிக்கு ஒரு ஆதாரமா கீழே ஒரு ரூட் இருக்கும் இல்லையா, அந்த ரூட்டா திகழறதுதான் அம்பாளுடைய சிறிய இடையா இருக்கு அப்படிங்கிற. அதுதான் அதாவது ஓகே, இது இந்த சிறிய இடைதான் அந்த ரோம கொடியின் ஆதாரமாக இருக்குமோ அப்படின்னு யூகிக்கிற மாதிரி ஒரு சிறிய இடை உள்ளவளா இருக்கா அந்த அம்பாளுடைய இடை, அப்படி சொல்லப்படும். ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்ரையா. அது என்னன்னா, அவ இதுல இடுப்புல 3 மடிப்புகள் தெரியறது அப்படின்னு சொல்றா. அடுத்தது அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வர் தட்டி தட்டி. சோ அருண திருப்பியும் வந்துடுத்து, அவளுடைய ஆடையை பத்தி சொல்றா. சிவந்த பட்டு வஸ்திரத்தோடு பிரகாசிக்கும் இடையை உடையவள் அப்படிங்கிறா. சோ அவளுடைய மேலாடை அத பார்த்தோம்னா சிவப்பு கலர்ல பட்டு வஸ்திரம் அணிஞ்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்றா. ரத்ன கிங்கிணி காரண்ய ரஷனாதாம பூஷிதா. சோ அவ இடுப்புல அந்த ஒட்டியான மேகலை அணிஞ்சுன்னு இருக்கா. அதுல ரத்ன கிங்கிணி, ரத்ன மணிகள் ஃபுல்லா அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு. சோ அது அந்த கிங்கிணி சத்தம் கேட்கறதா. அம்பாள் நடக்கும்போது ஜல் ஜல் ஜல்னு அந்த இடுப்புல அந்த ஒட்டியானம், அந்த ஒட்டியானத்துல இருக்கிற அந்த மணிகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு, சத்தம் அது கேட்கறது அப்படிங்கிற. காமேஷஜாத சௌபாகிய மார்த ஊரு துவயான்விதா. மார்தவ ஊரு துவய அன்விதா அப்படிங்கிற. ஊரு அப்படின்னா தொடை, தொடைங்கிற அர்த்தம். சோ அந்த காமேஸ்வரனால் மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட அழகான மிருதுவான தொடைகளை உடையவள் அப்படின்னு சொல்ற. மாணிக்க மகுடாகார ஜானுத்வய விராஜிதா. சோ அவளுடைய முழங்கால் முட்டி இருக்கு இல்லையா, கால் முட்டி எப்படி இருக்குன்னா மாணிக்கத்தால் செய்யப்பட்ட மகுடம் அந்த மாதிரி இருக்கா அம்பாளுடைய கால் முட்டி. அவ்வளோ அழகா பிரகாசிச்சுண்டு இருக்கு அம்பாளுடைய கால் முட்டி. ரத்தினம் பதித்த ஒரு மகுடம் மாதிரி இருக்கான் 2 முட்டியும் பார்த்தா. இந்திர கோப பரிக்ஷிப்த ஸ்மர தூணாப ஜங்கிகா. அவளுடைய முழங்கால், அதாவது முட்டியிலிருந்து கீழே பாதம் வரைக்கும் இருக்க அந்த மிடில் பார்த்து, கணுக்கால் சொல்றோம் இல்லையா, முழங்கால் சொல்றோம் இல்லையா, அது பார்த்தா மன்மதனுடைய அம்புரா தூணி மாதிரி இருக்கு. இது நம்ம நிறைய இதுல ஷியாமலா தண்டகம், அப்புறம் கேசாதிபாத வர்ணனை எல்லாத்துலயுமே நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்திருப்போம். எல்லாத்துக்குமே முன்னாடி லலிதா சஹஸ்ரநாமம் தான். சோ இதுல இருந்துதான் மத்த எல்லாமே அதுக்கப்புறம் இது பண்ணதுதான். சோ மன்மதனுடைய அம்புரா தூணி மாதிரி இருக்கு அப்படிங்கிற அந்த முழங்கால் பார்த்து. கூட குல்பா,
அவளுடைய கீழே குதிக்கால் வந்து அவ்வளோ உருண்டையா அழகா இருக்கான் பாக்கிறதுக்கு. கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா. அவளுடைய புறன்கால்கள் பார்த்தோம்னா ஆம முதுகு ஓடோட இன்னும் அழகா இருக்கு, வளைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய பாதம் வரைக்கும் சொல்றார். சோ நம்ம பார்த்தோம்னா தலையில அந்த பூ சூடின வாசனை பூல ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் அவளை அவ்வளோ அழகா ஒவ்வொன்னும் கம்பேர் பண்ணி இப்படி இருப்பா, இப்படி வாசனையா இருக்கு. சோ நம்ம வந்து ஒரு அம்பாள் நம்ம எழுத்தா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சுக்கோங்களேன். அப்படியே நீங்க இந்த ஒவ்வொன்னும் இந்த ஆபரணங்களோட இந்த மாதிரி அப்படின்னு நம்ம உருவகப்படுத்திட்டே வரும்போதே இந்த முதல் 50 நாமாக்களுக்குள்ளேயே நம்ம வந்து அவளை கம்ப்ளீட்டா அவளுடைய அந்த உருவம் வர்ணனை, இந்த வர்ணனை முடியும் போது அவ உருவம் ஃபுல்லா நம்ம கண்ணு முன்னாடி அவ உட்கார்ந்துட்டு இருக்கிறது தெரியும். அப்புறம் அவளுடைய சிறப்புகளை போற்றி துதித்து அதெல்லாம் நம்ம பண்ண போறோம். அவளுடைய குணங்கள் எல்லாமே நம்ம இனிமே பார்க்க போறோம். இந்த கேசாதிபாத வர்ணனை தான் ரொம்ப டிஸ்கிரிப்டிவா இருக்கும். இதுதான் டைம் ஆகும். அதுக்கப்புறம் வர நாமாக்கள்ல கொஞ்சம் வேகமா போகும். நகதீதிதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோகுணா. அவளுடைய பாத நகங்கள் இருக்கு இல்லையா, சோ அந்த நகங்கள் அவ்வளவு ஒளி பொருந்தியதா இருக்குமா. அந்த பிரம்மா விஷ்ணு அவளுடைய தமோ குணத்தையும் அஜ்ஞானத்தையும் இருட்டையும் போக்கடிக்க கூடிய அந்த நக காந்தியை உடையவள். அம்பாளுடைய பாதங்கள்ல நம்ம சரணடைஞ்சோம்னா நம்மளுடைய அஜ்ஞானத்தை எல்லாத்தையும் விரட்டக்கூடியதா இருக்கு அம்பாளுடைய பாதங்கள் அப்படிங்கிறார். பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருகா. அந்த தன்னுடைய பாதங்களுடைய அந்த ஒளியனால தாமரையே தோக்கடிப்பவளாக இருக்கா. தாமரைதான் வந்து தாமரை போன்ற பாதம் அப்படின்னு சொல்லுவா. தாமரைங்கிறது எதுக்கு நம்ம சொல்லுவோம்னா நிறம், மென்மை, அழகு மூன்றத்துக்குமே நம்ம தாமரைங்கிறத கம்பேர் பண்ணுவோம். சோ தாமரை போன்ற பாதம் அப்படின்னா நிறத்திலையும் மென்மையிலும் அண்ட் அழகிலும் தாமரையையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அழகாக இருக்கான் அம்பாளுடைய பாதங்கள். சிஞ்ஞான மணிமஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா. அவ்வளோ அந்த பாதங்கள் அவ்வளோ அழகா இருக்குங்கிறார். தாமரையையும் தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அழகான ஒரு பாதம். அதுல வந்து அந்த கால்ல சிலம்பையும் போட்டு அது ஜல் ஜல் ஜல்னு ஒலிக்கிறது. ரத்னமணிகளால் ஆன சிலம்புகை காலில் தரித்தவளாக இருக்கா. மராளி மந்தகமனா அப்படிங்கிறா. அதாவது அவள் மெதுவான நடை, அன்ன நடைன்னு சொல்லுவா இல்லையா, ஹம்சம் போல் மெதுவாக நடப்பவளாக இருக்கா. அன்ன நடைங்கிறது ஒரு அழகான நடை அப்படின்னு சொல்லுவா. சோ வந்து அந்த அன்னத்தோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து இதுல என்ன சொல்லுவான்னா, இந்த சிந்தாமணி கிரகத்துல வந்து அவன் நிறைய அன்னங்கள் அங்க இருக்கும் அப்படி அம்பாளுடைய இருப்பிடத்துல. அந்த அன்னங்கள் எல்லாம் வந்து அம்பாளுடைய நடைய பார்த்துதான் அதுங்களே கத்துண்டுதான் ஓஹோ இப்படிதான் நட இருக்கணுமான்னு. சோ நம்ம அன்ன நடைங்கிறதே வந்து அந்த அன்னமே வந்து அம்பாளை பார்த்துதான் அந்த மாதிரி அழகா நடக்க கத்துண்டுது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவ்வளவு அழகா இருக்குமா அந்த அம்பாளுடைய நடை. மகாலாவண்ய சேவதிகி. அழகோட மொத்த களஞ்சியமா இருக்காலாம் அந்த அம்பாள். இதுக்கு மேல என்ன சொல்றது? புல் அழகுனா எப்படி அப்படிங்கிற மொத்த களஞ்சியமா இருக்கா மகாலாவண்ய சேவதிகி. சோ அவளுடைய சௌந்தரியத்தையோட இந்த உலகத்துல வேற ஒரு அதிசயிக்க வைக்கும் சௌந்தரியம் வேறு இல்லை. அதுதான் மகாலாவண்ய சேவதி. சர்வாருணா. இது நான் ஏற்கனவே சொன்னேன். சர்வமும் அருணம் அவளிடம். அவளுடைய உடல், கலர், ஆடை, ஆபரணம், உருவம், புஷ்பம், ஏன் அவளுடைய காந்தி கூட, அதாவது அவளுடைய ஒளி கூட எல்லாமே சிவப்பு அம்பாள்கள். சர்வ அருணா. அனவத்யாங்கி. அதாவது அனவத்யாங்கி அப்படின்னா இது மட்டும் கொஞ்சம் இன்னும் இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமேன்னு ஒரு துளி கூட அவளுக்கு
அந்த மாதிரி ஒரு லட்சணம் குறைவுன்னு சொல்ற ஒரு சின்ன பெட்டு கூட இல்லையா, அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்காலாம். அவளை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு குத்தம் குறை தோஷம் எதுவுமே சொல்ல முடியாது அவளுடைய அங்கங்களை பார்த்தால். அப்படி இருக்கா. அதுதான் அனபத்யாங்கி. சர்வாபரண பூஷிதா, எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவளா இருக்கா அந்த அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சிவ காமேஸ்வராங்கஸ்தா. சோ தன்னுடைய பதியான அந்த காமேஸ்வரருடைய தொடையில் அமர்ந்திருப்பவள், இடபாகத்தில் அமர்ந்திருப்பவளாக இருக்கா. சிவ காமேஸ்வராங்கஸ்தா, சிவகாமேஸ்வர அங்கஸ்தா. சோ அவருடைய தொடையில் அமர்ந்திருப்பவள். சிவா, சிவானா சிவ அப்படின்னா ஆண் பாலை குறிக்கிறது. அவருடைய மனைவிங்கிறது சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சிவ வடிவமானவள். சிவம்ங்கிறது மங்களத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்கு. சோ மங்களமான குணங்கள் கொண்டவள் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம். சதா மங்களத்தை செய்பவள், சாந்தமாய் இருப்பவள், மோட்சத்தை கொடுப்பவள் அப்படின்னு பல அர்த்தம் இருக்கு. இந்த சிவாங்கிற அந்த ஒரு டேர்முக்கே இத்தனை அர்த்தம் இருக்கு. சுவாதீன வல்லபா, அதாவது சுவாதீன வல்லபா அப்படின்னா தன்னுடைய அந்த கணவர் இருக்கார் இல்லையா, பதியை தன் வயம் தன் வசப்பட்டவராய் இருக்க வைப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதாவது இவளுக்கு எப்பவுமே ஒரு தனித்துவம், தனித்தன்மையோடு இருப்பவள் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றா. சோ இது வரைக்கும் நம்மளுக்கு இது வருது. 55வது இது மேரு ஸ்ரீமன் நகர நாயிகா. அவ ஸ்ரீநகரத்துல எப்படி வீற்றிருக்கா, அதுக்கப்புறம் பண்டாசுரனை வதம் பண்ணது அப்படின்னு வரிசையா, அதுக்கப்புறம் அவளுடைய குணங்கள், மந்திர வடிவம். ஏன்னா இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்தூல வடிவம். ஸ்தூல வடிவம்னா நம்ம கண்ணு முன்னாடி கண்ணால பாக்குற அந்த வடிவம். மந்திர வடிவமா அவ எப்படி இருக்கா, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரிகேட் டீடைல்ஸ். நம்ம மேலாட நம்மளுக்கு புரியுற அளவுக்கு நம்ம பார்ப்போம். அத அடுத்த வாரம் இனிமே நம்ம சனிக்கிழமை இருக்கும். சோ இன்னைக்கு இதோட நம்ம முடிச்சுப்போம். ஹோப் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ரொம்ப நமஸ்காரம் மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சு முன்னாடி மேடம். அப்படியே சூப்பரா இருந்தது போயிட்டே மேடம். இருக்கு. Thank you, ma'am. அது எல்லாம் ஓடுறது. பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். அப்படியே ஸ்ரீபாத சப்ததி எல்லாம் ஓடுறது மேம். அந்த நகம் தான், அந்த நகத்துல பிரம்மா விஷ்ணு விழறதெல்லாம் ஞாபகம் வருது ஸ்ரீபாத சப்ததி. ஒரு நிமிஷம், இது க்ஷமா பிரார்த்தனா சொல்லி முடிச்சு விடுறேன். ஒரு நிமிஷம். வீட்டுல இருக்கேன். அந்த பாப்பாவோட பாவாடை கிருஷ்ணமூர்த்திட்ட கொடுத்தேன் உங்க வீட்டுக்கு கொடுக்க சொல்லி. ஓம் யதக்ஷர பத பிரஷ்டம் மாத்ராஹீனம் து யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவி நாராயணி நமோஸ்துதே. விசர்க பிந்து மாத்ராணி பத பாதாக்ஷராணி ச ன்யூனானி சாதிரிக்தானி க்ஷமஸ்வ பரமேஸ்வரி. அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜெகதீஸ்வரி. சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ரொம்ப ரொம்ப சூப்பர் மேடம். மேம் ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேம் இந்த இதுக்காக. ரொம்ப சந்தோஷம்.